அடுத்து ரொம்ப நேரம் ஆயும் லில்லி ஆளே காணோம். என்னடா இது லில்லி ஆளே காணுமே அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி லில்லி வந்து உங்க ஃப்ரெண்டு தானா? அவங்க கரோக்கில குடிச்சிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லிடுறா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் கரெக்டாக அந்த பாருக்கு போறா. என்ன இந்த அட்ரஸ் தானே இன்னும் லில்லி ஆள காணுமேன்ட்டு ரூமா பார்க்கும்போது, கரெக்டாக அங்கே ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்து பார்க்குறான். ரொம்ப புல்லி பண்றான். அப்பதான் தெரியுது அது வந்து லூக்கஸோட பாருன்ட்டு. கரெக்டாக ஹீரோயின் ஃபோன் பண்ணி லூக்கஸ் கிட்ட நான் ரொம்ப பிரச்சனையில மாட்டின்னு இருக்கேன். சீக்கிரம் வா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த ரவுடி வந்து ஹீரோயினை ரொம்ப புல்லி பண்ணினே இருப்பான். ஹீரோயின் கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுவான். அந்த அந்த ரவுடி என்ன பண்ணுவான், இப்போ கதவை தட்டில் கதவையே உடச்சிட்டு உள்ளே வந்துடுவான். கரெக்டாக ஹீரோயின் கிட்ட இன்னும் நல்லா தப்பாக நடந்துக்கிற மாதிரி புல்லி பண்ணினே இருப்பான். அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வந்து ஒரு உதைப்பான் பாருங்க. செம்ம ஷாட் மாதிரி கீழே போய் விழுவான் அவன். ஹீரோயின் மேலே ஜாக்கெட்டை போற்றி விட்டுட்டு இங்கே பார்க்காத கண்ணு முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனை நல்லா போட்டு 4 அடின்னு அடிப்பான். அந்த ரவுடியும் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லினே இருப்பான். ஹீரோ உன்னை யார் அனுப்புனது சொல்கிறேன் அப்படின் போது ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நைஸாக மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி விழுந்துருவான். அவன் விழுந்ததும் பார்க்காம ஹீரோ அடிக்கிறதுக்காக போவான். ஹீரோயின் இல்லை வேணாம் அடிக்காத, அவனை யார் அனுப்புனாது எனக்கு தெரியும் வா போகலாம் அப்படின் போது ஹீரோ வா நான் அவனை கூட்டின்னு போகிறேன், உனக்கு என்ன பண்ண தோணுதோ நீ அவனை பண்ணு அப்படின் போது அந்த இடத்துல கரெக்டாக பாரில் உட்காந்துன்னு அந்த மைல்ஸ் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசின்னு இருப்பான். இன்றைக்கி அந்த பொண்ணு பாவம் நல்லா மாட்டினா அப்படி இப்படின்னு பேசினே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் கதவை திறந்து வர. ஹீரோயின் கதவை திறந்து வந்ததுக்கப்புறம் உனக்கு வெக்கமா எல்லாம் இப்படி பண்ணுறியா அப்படின்ட்டு திட்டிட்டு கன்னத்தில் ஒரு அறைவா. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் என்ன அன்றைக்கி தனியாக இருந்தேன்னு அடிச்சுட்டு இப்பயும் அடிக்கலான்னு பார்க்குறியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின் போது ஹீரோயின் கதவை சாத்திட்டு போயிடுவா. நீ என்ன கதவை சாத்திட்டு போயிட்டா நான் உன்னை சும்மா விடுவேனா அப்படின்ட்டு வில்லன் என்ன பண்ணுவானா கதவு திறக்குறதுக்காக போவான். கரெக்டாக அங்கே லூக்காஸும் ஹீரோனையும் நின்றுன்னு இருப்பாங்க. ஹீரோ மைல்ஸை பார்த்துட்டு என்ன அன்றைக்கி வாங்கின அடி பத்தலை போல் இன்னும் மறுபடியும் இதே மாதிரி பண்ணின்னு இருக்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பண்ண அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இப்போ நீங்களே எல்லாரும் அடிக்கிறீங்களா, இல்லை நீ சொன்னதெல்லாம் எவிடென்ஸாக இருக்குது போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான் போது அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டுச்சே இப்படி நடந்துன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கதவை சாத்திட்டு வில்லனை போட்டு கும்முன்னு கும்முறாங்க. ஹீரோவும் நடந்து வந்துன்னு இருக்கும்போது ஹீரோ கார்டில் அவன் அடித்ததுனால கையில் ஃபுல்லாக அடிபட்டிருக்கும். ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி அடிபட்டிருக்கு உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு கேட்கும்போது ஹீரோ இதெல்லாம் வலிக்கலாம் இல்லை இது வெறும் ஸ்க்ராட்ச் மட்டும்தான் அப்படின்னு. ஹீரோயின் நான் அவனுக்கு போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோ கையில் போட்டு விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அந்த நேரம் ஹீரோயின் கேட்பான் ஏன் இதெல்லாம் பண்ணுற, உனக்கு ரொம்ப வலிக்கும்ல அப்படி ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படி, ஏன்னா எனக்கு நீ அவ்வளோ முக்கியம் அதனால தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிட்டே போகும்போது கரெக்டாக லில்லி ஃபோன் பண்ணுவான். லில்லி ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நானே வீட்டுக்கு வந்துட்டேன், நீ என்ன பண்ணுற, என் வார்டன் வேறு உன்னை விட மாட்டாங்க டைம் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சுல்ல ஆமாம் சரி அப்படின்ட்டு வச்சுட்டா. அதுக்கப்புறமேட்டு டைம் ஆகிடுச்சு ஹோட்டலில் தங்குறதுக்கு கூட என்கிட்ட ஐடி கார்டு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் யோசிச்சுன்னு இருப்பா. அப்போ தான் ஹீரோ வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயினை கூட்டின்னு போவான். ஹீரோயினுக்கு போட்டுக்கிறதுக்கு செருப்பெல்லாம் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த செருப்பு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி யாராவது எந்த பொண்ணாவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு மனசில் நினைக்கும் போது ஹீரோ இந்த இது வந்து புதுசாக வாங்கினது அதனால் நீ யாராவது வந்திருப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்க வேணாம் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு இந்த ரூம் உனக்கு எந்த ரூம் வேணும்னு கேட்கும்போது ஹீரோ இருக்கிற ரூமை காட்டுவா. சரி இந்த ரூமில் நீ படுத்துக்கோ எதுவும் வேணும்னா கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் கரெக்டாக லில்லி மெசேஜ் பண்ணிட்டு என்ன நீ இன்னும் வரவே இல்லை, ஏதோ பாய் ஃப்ரெண்ட் ரூமில் ஏதோ இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு அமைதியாக இருந்துருவா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்கெல்லாம் எல்லாத்தையும் சமைச்செல்லாம் வைப்பான். ஹீரோயினை கூப்பிட்டு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் வந்து சாப்பிட்டு இவ்வளோத்தையும் நீயே செஞ்சியா அப்படின்னு. ஆமாம் நானே தான் செஞ்சேன் அப்படின்னு. இப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறா இவ்வளோ பணக்கார ஃபேமிலியாக இருந்தால் ஆனால் இவ்வளோ தனியாக இருக்கானே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுனே இருக்கும்போது அப்போ தான் ஒரு மெசேஜ் வரும். எப்போ வந்து நான் காலேஜுக்கு வந்துட்டேன் எப்போ வந்து என்னை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு மெசேஜ் வரும். ஓ நீ வந்துட்டியா ஏதோ நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோகிட்ட நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஹீரோ அந்த ஃபோனையே முறைச்சி பார்த்துனே இருப்பான். அடுத்த சீன் வந்து மேக்ஸ் வந்து கசினு மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸ் வந்து ஹீரோனோட கசினு. அது அவன் ஏதோ சர்ஜரி முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கான் போல். ஹீரோயின் கேட்குறான் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்த அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க எல்லாம் உன்னை பற்றி தான் கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிடுறேன். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ இப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த மணியுமே செலவே பண்ணாமல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்போது ஹீரோயின் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் அத்தையும் அம்மாவும் தானே பார்த்துக்கினாங்க
நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நீ வர வர ரொம்ப ஒல்லியாயினே போகிற சாப்பிடாம அப்படின்ட்டு மேக்ஸ் சொன்னதுக்கப்புறமேட்டு மேக்ஸ் வந்து ஹீரோயினுக்கு அமௌண்ட் அனுப்புகிறான். ஏன் அமௌண்ட் அனுப்புகிறேன்னு கேட்குறேன். அம்மா தான் அனுப்ப சொன்னாங்க, நீ ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயினும் மேக்ஸ் விளையாடுறத ஹீரோ வந்து ஒழிஞ்சு நின்று ஒரு மாதிரி ஜெலஸாகவே பார்த்துன்னு இருப்பான். ஹீரோயின் மேக்ஸ் கிட்ட வா நம்ம ஷாப்பிங் பண்ண போகலாம், உள்ள ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் சாப்பிட போகலாம். எனக்கு எதுவும் வேணாம், நீ உனக்கு என்னமோ என்னமோ வாங்கிக்கோ, எனக்கு வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோயின் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே மேலே இருக்கும் ஜூஸ் பாட்டில் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அந்த ஜூஸ் பால் அப்படியே ரொம்ப கிட்ட வந்து ஹக் பண்ணுற மாதிரி நின்றுன்னு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரியே பண்ணியிருப்பான். ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ, எதுக்கு இவ்வளோ கிட்ட இவ்வளோ தூரம் நின்றுனே இருக்க, என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படின்னும் போது ஹீரோயின் பார்த்துட்டு ஆமாம் அவன் கூட வெளியே நின்று பேசியிருந்தானே அவன் யார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜெலஸாகவே கேட்பான். என் அத்தை பையன் என் கசினு, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அதனால தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்போது ஓ கசினா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அங்கேருந்து டீனா வாய்ஸ் கேட்கும். லூக்கஸ் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ஹீரோயின் அங்கேருந்து நைஸாக போய்டும். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போல் இப்பயும் வந்திருக்கா போல் அப்படின்ட்டு சோகமாக நினச்சி நடந்துனே வந்து வரும்போது மேக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட அம்மா அந்த டாலாக இருக்கானே அந்த பையன் யார் அப்படின்னு கேட்கும்போது உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியலையே, என்னை அப்படியே உயிரோட சாப்பிட்ற மாதிரி என்ன அப்படி பார்க்குறாரு, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் பேசுறதை வச்சு அவர் ரொம்ப ஜெலஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மேக்ஸ் சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே எது ஜெலஸ் ஆவானா அப்படின்னு மனசு நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு ஹீரோயினுக்கும் வந்து மேக்ஸ்க்கு அதை திரும்பி பிடிக்கிறான். அப்போ கரெக்டாக டீனாவும் ஹீரோவும் பேசுறது காட்டும். டீனா ஹீரோ கிட்டே கேட்குறா ஏன் என்ன இப்படி அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அது ஹீரோ சொல்கிறான் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் இந்த ரூமரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது யார், நானா நீயா, இந்த ரூமரை நீ தானே ஸ்ப்ரெட் பண்ண, அப்போ நீ தான் கான்சிக்வன்ஸை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மூஞ்சல் அடிச்சமே சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். நெக்ஸ்ட் சீனில் லில்லி வந்து ஹீரோயினை பார்க்கு கூட்டின்னு வரா. ஹீரோயின் ஏன் என்னை பார்க்கெலாம் கூட்டின்னு வர அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அந்த மாதிரி இருக்காது, இப்போ தானே மிட் செம் முடிஞ்சிருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல மைண்டு, வா நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின் போது அப்புறம் சரி அப்படின்ட்டு ஹீரோயின் உட்காருவா. அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து ஹீரோயின் சொல்ல எப்பயுமே பார் ரொம்ப ஒரு க்ரௌடாக ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் லில்லி சொல்லுவாள் பக்கத்தில் இருக்க பேர் அவங்க 2 பேரும் ஒன்று வெறிக்க பார்த்துடும் போது ஹீரோயின் ரொம்ப ஷையாக போய் எடுத்து திரும்பிடுவாள். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் லூக்கஸ் அந்த டீனா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் அந்த இடத்துல பார்ட்டி பண்ணுவாங்க. லூக்கஸ் வந்ததுக்கப்புறம் லூக்கஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லில்லி ஹீரோயின் கிட்ட ஒருவேளை இந்த லூக்கஸும் டீனாவும் வந்த ரூமர்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும் போல், அவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தாங்க இருக்கவன் ட்ரூத்தா டேரா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத்தா டேரான்னு கேட்பாங்க. அவன் வந்து டேருன்னு சொல்லுவான். அப்புறம் பவுல்லேருந்து ஒரு ஸ்லிப்பை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டீனா வந்து பக்கத்தில் வந்துட்டு எல்லோரும் முன்னாடி கிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா ஹீரோ பக்கத்தில். ஆனால் ஹீரோ வந்து கையை தட்டி விட்டுட்டு நீ கிஸ் தானே பெட்டு தான், நான் கிஸ் பண்ணணும் தானே, ஆனால் என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் அதோ என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். கரெக்டாக அந்த நேரம் தான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு தனியாக உட்காந்துன்னு ஃபீல் பண்ணின்னு உட்காந்துருப்பாள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் கேட்பாங்க ஒருவேளை டீனா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா லூக்கஸ்க்கு, ஒருவேளை லூக்கஸ்க்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு ரொம்ப காசிப்பாக பேசின்னு இருப்பாங்க. டீனாக்கு அதெல்லாம் அவன் பேசுறதெல்லாம் பார்க்க ரொம்ப கடுப்பாகுதுன்னு அப்படியே ஏஞ்சி வந்துடுவா. ஹீரோயின் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சிருப்பான். ஆனால் அவளுக்கு ட்ரிங்க் பண்ண மாதிரி ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி மயக்கத்திலேயே நடந்து வந்துன்னு இருப்பாள். அங்கே தான் கரெக்டாக ஒரு ரவுடி வந்து என்ன கேர்ள் இங்கே நிற்கிற, வா நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப டீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என் வீட் சேட்டில் ஆட் பண்ணு அப்படின்ட்டு நம்பரை காமிச்சினே இருப்பான். அப்புறம் ஹீரோயின் பயந்துட்டு ஒருவேளை இவன் நம்ம ஆட் பண்ணலன்னா நம்மளை எதாவது பண்ணுருவானோ பயத்திலே ஆட் பண்ணுறதுக்காக போயிருப்போம். கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சுட்டு இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சாரி அப்படின்ட்டு ஹீரோயின் போயிடுவான் ரவுடி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது குடிச்சிருக்கண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாளா, நான் ஆரஞ்சு தான் ஜூஸ் தான் குடித்தேன் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டு. அப்புறம்ட்டு வா நம்மகிட்ட போய் டெரஸில் போய் உட்காரலாம் அப்படின்னு உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அங்கே இருக்காங்களே நீ அங்கே போகலையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா நம்ம போய் ஒன்றா அங்கே உட்காரலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டின்னு போய் அங்கே உட்கார வைக்கிறான். ஹீரோயின் நான் லில்லிக்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு சொல்லிடுறேன் நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு, இல்லைன்னா என் தேடுவான்ட்டு ஹீரோயின்கிட்ட ஹீரோயின் லில்லிக்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்லின்னு இருப்பான். அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துல டீனா வருவாள். ஹீரோ டக்குன்ட்டு ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் இருப்பான். அதுக்கப்புறமேட்டு என்ன ஹீரோ
என்ன பார்க்குற போ அப்படின்னு சொல்லிட்டு டீனாவை திட்டுவான். டீனாவும் ஒரு வேளை இவங்க நிஜமாலுமே லவ் பண்ணுறாங்க போல் கிஸ் பண்ணுறாங்கன்ட்டு டீனா போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் கேட்பா, என்ன திடீர்னு கிஸ் பண்ண வர அப்படின்போது, இந்த மாதிரி எனக்கு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாண்டோம், அதில் எனக்கு டேர் வந்துச்சு, நான் கிஸ் பண்ணுற மாதிரி டீனாவை கிஸ் பண்ணணுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் டீனாவை கிஸ் பண்ணல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் போய் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஷாக்கா, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்வா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போகும்போது ஹீரோ இழுத்து பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்பான். ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் காணுவது என்ன கனவா அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோயினி, என்ன திடீர்னு இப்படி கேட்குற, ஏன் இதுக்கு எதாவது டைம் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, ஒரு வேளை டைம் லிமிட் ஏதாவது சொன்னோன்னா, ஒரு வேளை நம்ம உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாளா, இல்லை நோ சொல்கிறோன்னா அவன் மனசுக்குள்ளே நிறைய குழப்பம். ஆமாம் டைம் லிமிட் 3 மாதம் நம்ம லவ் பண்ணலாம், டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே சோகமாக, ஓ டைம் லிமிட்டா அப்படின்னு யோசிச்சுனே இருப்பாள். ஹீரோ என்ன யோசிக்கிற, ஓகே தானே உனக்கு அப்படின்போது ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயின் டைம் லிமிட்டாக எவ்வளோ டைம் லிமிட்டுன்னு கேட்கும்போது ஹீரோ 3 மந்த்ஸ் டைம், 3 மந்த்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு சரி ஹீரோயினுக்கு வந்து லில்லி ஃபோன் பண்ணுவாள். எங்கே இருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆளே காணும் ஒன்று அப்படின்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் வந்து சரி நம்ம இந்த லவ் பண்ணுறத நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், பப்ளிக்காக வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரி பப்ளிக்காக நான் எப்பயுமே பண்ண மாட்டேன், நீ சொல்கிற வரைக்கும் ப்ரைவேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவான். கரெக்டாக ஹீரோயின் போகும்போது ஹீரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பான். ஹீரோயின் கரெக்டாக லில்லி இடத்துக்கு வந்துட்டு லில்லி கிட்ட உட்காந்துன்னு இருப்பா. அப்போ லில்லி வந்து ஃபோரமில் வந்து செக் பண்ணின்னு இருக்கும்போது கரெக்டாக லூக்கஸ் வந்து இதுதான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஹீரோயின் போகும்போது பேக் சைட் ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பான். லில்லி ரொம்ப டார்க்காக இருக்குது, ஒன்றுமே தெரியல, ஃபேஸே கிளியராக தெரில அப்படின்னு சொல்லியிருப்போம். ஹீரோயின் அதை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணின்னு இருப்பான். ஹீரோவும் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கூட இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சேஸ் பண்ணுற மாதிரி ஹே கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சேஸ் பண்ணுவான். ஆனால் ஹீரோ இப்போ வேறு இடத்துல உட்காந்துன்னு இருப்பாங்க. அப்போ தான் லில்லி சொல்வா, இது வரைக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் போஸ்ட் பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஷாக்கா, இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம் அப்படின்வான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஹீரோயின் நாம் ஒரு வேளை இவனை தான் தப்பாக நினச்சிட்டு போவோம், ஒரு வேளை நல்லவனாக தான் இருப்பானோ அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருப்பாள். ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு, ஆமாம் எதுக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு நீ போஸ்ட்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உனக்கு போஸ்ட் பண்ணி என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு காமிச்சேன் அப்படின்போது, அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான். அப்புறம் ஹீரோ கேட்பான், ஆமாம் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்பான். ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லினே இருப்பானா. ஹீரோயினி போதும் நிறுத்து, நீ எதுவும் சொல்லாதான்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். அப்புறம் ஹீரோ மறுபடியும் மெசேஜ் பண்ணுவான். ஹீரோ மெசேஜில் ஏன் கட் பண்ண அப்படின்னு கேட்பான். ஹீரோயின் ரிப்ளைவே பண்ண மாட்டா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ கேட்பான், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு, சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்போது ஹீரோயினி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்மளுக்கு நாளைக்கு டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணுறோம். ஹீரோயினி அதை நினச்சி ரொம்ப அப்படியே ஜாலியாக ஷையாக ஃபீல் பண்ணின்னு இருப்பாள். அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினும் டேட் போகிறேன்னு பார்த்தா, அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருப்பான். பாட்டி ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத்தனை வருஷத்தில் நீ இப்போ தாண்டா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூட்டின்னு வர அப்படின்போது ஹீரோயின் இப்போ தான் கூட்டின்னு வரையா அப்படின்ட்டு ஷாக்காக மனசுக்குள்ளே நினச்சின்னு இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு பாட்டி தாத்தாவை கூப்பிட்டு, வாங்க இங்கே நம்ம பேரன் ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாத்தாவும் ஏதோ நான் பாத்திரம் வலிக்கின்னு இருக்கமா வரம்மா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் ஹீரோ, இதுதான் என் தாத்தா அப்படின்னு. இப்போ ஹீரோயின் கண்டு, ஓ நீங்கள் தானே 5 இயர்ஸ் சாம்பியன் வாங்கினீங்க நீங்களா அப்படின்போது தாத்தாவோ, ஓ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, யாருக்குமே என்ன ஞாபகமே இருக்காது, உனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, பரவாயில்லையே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கே அப்படின்ட்டு ஹீரோனை புகழ்ந்து பேசுவார் அந்த தாத்தா பேசினே இருக்கும்போது, இருங்க நான் உங்களுக்காக சமைச்சுன்னு இருக்கேன், சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்போது பாட்டி, ஆமாம் என்ன என்னமோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, தீஞ்சு போன ஸ்மெல் வருது அப்படின்போது தாத்தா, ஐயோ ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன், மீன் சமைச்சுன்னு இருந்தேன், அது ஒரு வேளை தீஞ்சிச்சோ அப்படின்போது குடுகுடுன்னு ஓடுவார். பாட்டி, ஐயோ இவருக்கு இதே வேலையாக போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடுறாரு அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் சிரிச்சுனே இருப்பாங்க பாட்டி கூட சேர்ந்துன்னு. அதுக்கப்புறமேட்டு தான் தாத்தா வந்து அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு சமைச்சதெல்லாம் சாப்பிட்னு இருப்பாங்க. பாட்டி கேட்பாங்க ஹீரோயின் கிட்ட, ஆமாம் எப்படி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணீங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுன்னு இருக்கும்போது ஹீரோ கூர்க்க போந்து, பாட்டி அவட்ட அதெல்லாம் கேட்காதீங்க பாட்டி, அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவா, வெக்கப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீயே சொல்லு என்ன ஏதுன்ட்டு அப்படின்போது ஹீரோ சொல்லுவான். அப்போ நடந்ததெல்லாம் சொல்லின்னு இருப்பான். அதுக்கப்புறம் பாட்டி, ராஸ்கல் நீ எல்லாம் திருட்டு வேலை நிறைய பார்த்துருக்க போல், அந்த பொண்ணை நல்லா ஏமாத்திருக்கியா அப்படின்னு பாட்டி நல்லா கலாய்க்கிற மாதிரி திட்டுவாங்க.
டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாட்டி சொல்லுவாங்க, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் சரி பாட்டி அப்படின்போது ஹீரோ கேட்பான் பாட்டியும் அவங்க தாத்தாவும் போனதுக்கப்புறம், ஆமாம் இப்போ வந்து ஒரே நாளில் உங்களுக்குள்ள 2 பேருக்கும் சீக்ரெட்டா அப்படின்போது, ஆமாம் சீக்ரெட் தான் அப்படின்போது ஹீரோ கேட்பான், ஆமாம் என்ன சொன்னாங்க பாட்டி அப்படின்போது ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க. ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வாழ்ந்தான். அவங்க அம்மா இறந்ததுலேருந்து அவன் வேறு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கான். இப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கே கூட்டின்னு வந்திருக்கான். அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சரி பாட்டி நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஹீரோ சொல்லு என்ன சொன்னாங்க பாட்டி, அதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கும் பாட்டிக்கும் உள்ள சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்துடுவான். 2 பேரும் ஒரு மாலுக்கு போவாங்க. மாலுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. பொம்மை போட்டு அந்த காயின் போட்டு பொம்மை எடுக்கிறது அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா விளையாண்டுருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஒரு கீ செயின் பார்ப்பாங்க. ஹீரோயின் எனக்கு அந்த கீ செயின் வேணும் அப்படின்போது சரி ஹீரோ வந்து சரி நான் எடுத்துறேன், அப்போ நான் ஒரே வட்டியில் எடுத்துட்டா நீ எனக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது நானா அப்படின்ட்டு ஷாக் ஆகி ஹீரோயின் நிற்பா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ போய்ட்டு ஃபஸ்ட் ட்ரைலே அந்த கீச்சன் எடுத்து ஹீரோயின் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிவான். ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்து ஆமாம் எதுக்கு ஓடுற அப்படின்போது ஹீரோயின் அமைதியாக சைலண்ட்டாக நிற்பாளா. ஏன்னா அதாவது கேட்க பயமாக இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வருவானா. அதுக்கப்புறம் தூரம் நின்றுட்டு சரி நான் என்ன கேட்குறேன்னா என்னை நீ லூக் இல்லைன்னா ஹனின்னு கூப்பிடு, எனக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு செல்ல பேர் கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னது அப்படின்னு ஆமாம் எனக்கு எப்போ லூக்கஸ்னே கூப்பிட்ற நீ செல்லமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் இனிமேட்டு உன்னை லூக்குன்னே கூப்பிட்றேன் அப்படின்னு ஹீரோயின். ஹீரோ சொல்லுவான் சரி நீ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுற அப்போனா நீ நம்ம செப்பரேட்டாக இருக்கும் போது மட்டும் என்னை லூக்குன்னு கூப்பிடு ஓகேவா அப்படின்னு. சரி ஹீரோயினும் சரி நான் அப்படியே கூப்பிட்றேன் அப்படின்போது அப்புறம் ஹீரோயின் அங்கே கிராண்ட்பாவும் பார்த்துட்டு ரூமுக்கு வரும்போது அவர் ஃப்ரெண்டு லில்லி வந்து பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க நீ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுற போல் லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவெல்லாம் இல்லையே அப்படின்போது உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ லவ் பண்ணுறது அப்படின்னு லில்லி வந்து ஹீரோயினை கலாய்ப்பா. அப்புறம் ஹீரோயின் அப்படியே தெரியுது அப்படின்னு ஷையாக ஃபீல் பண்ணுவாள். அப்போ தான் ஹீரோ கால் பண்ணுவான், நாளைக்கு எனக்கு பேஸ்கெட் பால் இது மேட்ச் இருக்குது நாளைக்கு வந்துடு அப்படின்போது நாளைக்கு மேட்ச் அப்படின்போது நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது வந்துடு உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்போது சரி நான் வரேன் அப்படின்போது நெக்ஸ்ட்டு பேஸ்கெட் பால் மேட்ச் காமிப்பாங்க. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே லூக்கஸ்னு கத்தின்னு இருப்பாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பார்த்தியா இப்போ முக்கால்வாசி பேர் எல்லாம் இங்கே லூக்கஸ்க்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணுவான். அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கும். மேட்ச்சில் வந்து ஹீரோ டீம் தான் வின் பண்ணோம். ஹீரோ டீம் வின் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லோரும் கேர்ள்ஸ் எல்லாம் சுற்றி வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அந்த பக்கம் வந்து லில்லி வந்து ரயானுக்கு தண்ணி கொடுப்பா. அப்போ தான் லூக்கஸ் எங்கே ஹீரோயினை காணுமே அப்படின்னு பார்த்துன்னு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பா ஹீரோக்காக. ஆனால் எல்லோரும் ஹீரோவுக்கு கொடுக்கும்போது பார்த்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்குன்ட்டு அதான் எல்லாம் கொடுக்குறாங்களே நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைலண்ட்டாக வந்து நடந்து வந்து ஒருவேளை ஹீரோ நம்ம தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்னு பின்னாடி சோகமாக நடந்து வந்துனே இருப்பான். அப்போ தான் ஹீரோ பின்னாடி இருந்து கூப்பிட்டு என்ன நீ என்கிட்ட மறுபடியும் தப்பிக்க பார்க்குறியா, எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க, நீ மட்டும் எனக்கு தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிற அப்படின்போது அது வந்து அதான் எல்லோரும் உனக்கு ஆல்ரெடி எனக்கு தண்ணி கொடுத்துருந்தாங்களே அப்படின்போது என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் எனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நாம் தண்ணி குடித்த வாட்டர் பாட்டில் இவனும் தண்ணி குடிக்கிறான், ஒருவேளை இதை நமக்கு ஃபஸ்ட் கிஸ்ஸோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணியிருப்பான். அப்புறம் ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு பார்த்துன்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஹீரோக்கு ஒரு கால் வரும், உன் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ரொம்ப சிக்கலில் இருக்குது சீக்கிரமா அப்படின்போது ஹீரோயினும் சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளமோ சால்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாள். லில்லி வந்து ஏதோ ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஹீரோயின் தான் அந்த பார்சல் வாங்கிட்டு இருப்பா. வெளியே ரொம்ப குளிராக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் கொடுக்கும்போது லில்லி சொல்லுவாள், ஆமாம் இதை நான் ரயானுக்காக ஸ்கார்ஃப் ரெடி பண்ணுறேன், அதுவும் நான் கையாலே இது பண்ண போகிறேன், நீயும் ஒரு இது லவ் பண்ணுறல்ல, நீயும் அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கூட அப்படின்போது ஹீரோயின் ஆமாம்ல ரொம்ப வெளி குளிருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நாமளும் லூக்கஸ்க்கு ஒன்று கொடுக்கலான்ட்டு ஒருவேளை லூக்கஸ்க்கு பிடிக்குமோ என்னமோன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஹீரோக்கு வந்து ஃபோன் பண்ணி ஆமாம் இது உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு மட்டும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான் ஹீரோ. ஆமாம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்வா. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பிஸியாக இருக்கியானோ, ஆமாம் ரொம்ப பிஸியாக இருக்கா, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவான். சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்வா. பரவாயில்ல நான் வேலை பார்த்துனே உனக்கிட்டே பேசுகிறேன் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வருவான். இந்தமாதிரி நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணியிருக்காங்க வா அப்படின்போது சரி இதோ வரேன் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பிடுவான். ஹீரோனையும் லில்லியும் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபஸ்ட் நோ வரும். ஃபஸ்ட் நோவை பார்த்ததும் லில்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபஸ்ட் நோ வந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு போய் ரயானை மீட் பண்ணுறேன், ஃபஸ்ட் நோவில் எப்பயுமே லவ்வரை மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கூட ஓடிடுவா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் ஃபஸ்ட் நோ இல்லை இப்போ நானும் லூக்கஸை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுவான். எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு
இது நீ ஃபர்ஸ்ட் ஸ்னோல அதான் நான் உன்னை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள என்ன லூகாஸ் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான், ரொம்ப என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுன்னே இருப்பான். அப்புறம் ஹீரோயின் வாங்கின்னு வந்து அந்த கையிலே தச்சு இது பண்ண ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோக்கு போட்டு விட்டுட்டு, "இதை நானே பண்ணேன் உனக்காக" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமேட்டு ஆனால் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். ஹீரோயின் மனசுக்குள்ளே ஒரு வேளை அவனுக்கு பிடிக்கலையோ, ஒரு வேளை சீப்பான கடையில் வாங்கின்னு வந்துட்டான்னு எதுவும் நினைக்கிறானா அப்படின்போது, "சரி நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவா. ஹீரோ கிளம்பாத அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவான் ஹீரோயினை. அதுக்கப்புறமேட்டு நீ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவாள், "அன்றைக்கி நான் உங்ககிட்ட கலர் கேட்டேன்ல, இதுக்காக தான் கேட்டேன். நானே கையாலேயே பண்ணேன் இந்த ஸ்கார்ஃப்" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்ட்டு சரி ஹீரோயின் நான் போகிறேன்போது, "ஏன் இப்படி போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான். ஹீரோயின் சொல்லுவா, "இந்த மாதிரி எனக்கு ஒரு காலா ஃபங்க்ஷன் இருக்குது. என்னோடய கேலிகிராஃபி ரைட்டிங் ஸ்கில்லை வச்சு என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் காம்படிஷன் போகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி போ, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு" அப்படின்போது ஹீரோயின் சரின்னு அப்படி ஓடிடுவாள். நெக்ஸ்ட் டே அந்த காலா ஷோ ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் லில்லியும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அதே இடத்துல தான் டீனாவும் அவங்க குரூப்பும் வந்திருப்பாங்க. டீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "ஆமாம் இந்த மாதிரி லூகாஸ் வந்து உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டானே, பிரேக்கப் பண்ணிட்டேன்ட்டு, அதனால எதுவும் அப்செட்டாக இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணாத. 1 வீக்காகவே அவன் இங்கே இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பிரேக்கப் தான் ஆயிருக்கும், எதுவும் சொல்லாமல் இருப்பாங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஹீரோயின் கேட்டுன்னு சைலண்ட்டாக இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு டீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை பார்த்துட்டு, "அம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கேலிகிராஃபிக்கு வந்திருக்கேன், பேக் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு" அப்படின்போது அப்போ தான் தெரிய வரும் அங்கே டீனா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து ஹீரோயின் வந்து கேலிகிராஃபி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் உட்காந்துருப்பா. டீனாவும் அவங்க கேங்கும் போயிடுவாங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து, "இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டாங்க உங்களுக்காக, நீ வெறும் பின்னாடி இருந்து எழுத தானே போகிற, உனக்கு எதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்புறம் லில்லி வந்து ரொம்ப கத்துவா, "அது எப்படி பேக் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அனுப்ப மாட்டிங்களா?" அப்படி இப்படின்னு சவுண்டு போடும்போது ஹீரோயின் வந்து, "கத்தாத, நீ தான் மேக்கப் நல்லா பண்ணுவியே, நீயே எனக்கு பண்ணி விடு" அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குவான். "ஆமாம் இல்லை, நானே நல்லா பண்ணுவேன், நீ உனக்கு அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி மேக்கப் பொருளெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நானே உனக்கு பண்ணி விட்றேன், உனக்கு எப்படி நேச்சுரலாக வேணுமோ இல்லை ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக வேணுமா" அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எப்படி பண்ண தோணுதோ அது மாதிரி பண்ணணும் போது ஹீரோயின் ஃப்ரெண்டு லில்லி செம்ம அழகாக பண்ணி விடுவாள். ஹீரோயின் அந்த காஸ்டியூமுக்கும் அந்த மேக்கப்புக்கும் செம்ம அழகாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்காக டீனா போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாள். அப்போ தான் கரெக்டாக ஹீரோயின் என்ட்ரி ஆகும்போது எல்லாரும், "வாவ், க்ளோயி அழகாக இருக்கா, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு, செம அழகாக இருக்கா" அப்படின்ட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க ஹீரோயினை பார்த்ததுமே. அந்த இடத்துல டீனாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு டீனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஹீரோயின் கேலிகிராஃபியில் செம அழகாக எழுதின்னு இருப்பாள். எல்லாம் டீனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லோரும் பின்னாடி ஹீரோயின் எழுதுறதை தான் பார்த்து ரொம்ப ரசித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்ததுமே டீனாவுக்கு ரொம்ப சேட் ஆகிடும். கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் பாதியிலே போயிடுவாள். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் தான் ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேலிகிராஃபி பண்ணி ஃபஸ்ட்டில் வின் பண்ணுவாள். ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு குளிருதேன்னு அப்படியே லில்லிக்கிட்ட ஓடி வருவாள். அப்போ தான் லில்லி சொல்லுவாள், "செம்மையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸு, ஃபோரம்லலாம் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, டீனாவை விட இந்த பொண்ணு யார் அழகாக இவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபுல் ஃபோரம்லேயும் உன்னை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க" அப்படின்போது அப்புறம் ஹீரோயின் வந்து ஃபோனில் வந்து, "என்ன இன்னும் லூகாஸ் மெசேஜே பண்ணல, நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சும் நமக்கு மெசேஜ் பண்ணலேன்னு" சோகமாக இருப்பாள். அந்த நேரத்தில் தான் ஒரு டெலிவரி பாய் வந்து, "இதில் யார், க்ளோயி சம்மர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் கொடுப்பான். ஹீரோயின் அதை பிரித்து பார்த்தா அதுலேயும் ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும். யார் இது கொடுத்ததுன்னு கேட்கும்போது, "கீழே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கொடுத்தாரும்போது" ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே யார் இருக்கான்னு பார்த்தா அங்கே அதை கரெக்டாக ஹீரோயின் என்னென்னு இருப்பான். ஹீரோக்கிட்ட ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, "நான் இப்போ தான் இன்னும் பாக்ஸ் கிஃப்ட்டை திறக்கல" அப்படின்போது, திறந்து பாரு" அப்படின்போது அதில் ஸ்கார்ஃபும் ஒரு கேப்பும் இருக்கும். ஹீரோயின் ஹீரோ வந்து அதை போட்டு விடுவான். அப்புறம் சொல்லுவான், "வாங்கினியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லை, இது நானே என் கையால் பண்ணேன்" அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. "உன் கையாலேயே பண்ணியா?" அப்படின்போது ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ சொல்லுவான், "நான் போன வாட்டி என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம கிஸ் பண்ணணும்னு சொன்னல" அப்படின்போது ஹீரோயின் ரொம்ப ஷையாகி அப்படியே ஃபீல் பண்ணான். அப்புறம் அதை ஹீரோ வந்து ஹீரோயின் கிஸ் பண்ணுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், "இதான் என்னோடய ஃபஸ்ட் கிஸ்" அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும், "எனக்கும் தான்" அப்படின்னு ரொம்ப ஷையாக அழகாக க்யூட்டாக சொல்லுவாள். நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் லில்லியும் காலேஜ்லேருந்து நடந்து வந்துனே இருக்கும்போது எல்லாரும் அவளை பார்த்து ரொம்ப அப்படியே காசிப்ஸ் பேசினே இருப்பாங்க. ஹீரோயின் கேட்பேன், "என்ன எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி வியராக பிஹேவ் பண்ணுறாங்களே" அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் லில்லி சொல்லுவாள், "போய் ஃபோரம் செக் பண்ணேன், எல்லாம் உன்னை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க" அப்படின்போது ஃபோரம் செக் பண்ணால், "யார் இந்த பொண்ணு, இவ்வளோ அழகாக இருக்கா" அப்படின்ட்டு ஃபுல்லாக ஹீரோயினை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதில் மேக்ஸ் வந்து, இது என் அக்கா தான் ரொம்ப அழகு, என் அக்கா ரொம்ப ஸ்டன்னிங், என் அக்கா ரொம்ப க்யூட்" அப்படின்ட்டு ரொம்ப பேசுவான் மேக்ஸு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு ரேபிட் இமேஜை கூட சென்ட் பண்ணியிருப்பான். லில்லி, "என்ன இவன் திடீர்னுட்டு இந்த மாதிரி ரிப்ளைலாம் பண்ணுறானே ரேபிட்டு போட்டு" அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுனே இருப்பான்.
அடுத்த சீன் வந்து ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் ரூமில் இருக்கும்போது அவன் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான் அந்த ஃபோரமில் செக் பண்ணிட்டு, இந்த பொண்ணு பாரேன் செம்ம அழகாக இருக்கா, அவன் என்ன ஒரு ஷேப்பு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு க்யூட் அப்படின்னு ஹீரோ கிட்டே பேசுப்பா புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவான். ஹீரோ கடுப்பாயிட்டு ஃபோனை தட்டி விட்டு போய் வேலையை பாருடா போடா அப்படின்போது அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ரசிச்சுன்னே இருப்பான். நெக்ஸ்ட் டே கிளாஸில் ஹீரோயின் கிளாஸ் விட்டு வரும்போது ஹீரோ மெசேஜ் பண்ணான், உன்னோட லெஃப்ட் பாரு அப்படின் போது கரெக்டாக அந்த இடத்துல தான் ஹீரோ காரில் நின்றுன்னு இருப்பான். ஹீரோயின் குடுகுடுன்னு போயிட்டு, என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா, என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, அப்போ நான் உன்னை பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ க்யூட்டாக கேட்பான். அப்போ தான் ஹீரோயின் சைலண்ட்டாக சோகமாக இருப்பான். ஹீரோ வந்து என்னாச்சு ஏன் சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஜாப் வந்திருக்கு, ஆனால் இது யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும், எனக்கு ஹாஸ்டலுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்கிட்ட அவ்வளோ காசு கூட இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறேன், நீ அட்டன் பண்ணுற ஜாப் என் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, நீ ஏன் அதுக்கு ஃபீல் பண்ணுற, நீ பேசாமல் எங்கள் வீட்டுக்கே வந்துரு அப்படின்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ஹீரோ கூடயே தங்க போவா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவ தான் நியூ இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு சீட்டில் உட்கார போகும்போது அந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான், அவன் தான் மேக்ஸோட ரூம்மேட்டு. அவன் வந்து சொல்லுவான், நான் உன் பிரதர்கிட்ட நான் ஆல்ரெடி நம்பர் கேட்டிருந்தேன், அவன்கிட்ட நம்பர் தரவே இல்லை அப்படின்போது, அப்படியா சரி நான் இனிமேல் தான் நம்ம இப்போ ஆஃபீஸ் மேட் ஆகிட்டோம்ல, நம்ம நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்போது அவள் ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணிட்டு அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு மேனேஜர் ரூமுக்கு போவாள். மேனேஜர் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல தான் சாக்கு, அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பான், வந்தால் இதெல்லாம் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்ட்டு கொடுப்பானா. ரொம்ப அவன் உட்காந்து கேம் விளாட்னே இருப்பான், ஒர்க்கே பண்ண மாட்டான். ஹீரோனை பார்த்துட்டும், ஏய் நீ தானே இந்த கேபிட்டல் யூலேருந்து வந்தவா அப்படின்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடுவா. அதுக்கப்புறமேட்டு லஞ்ச் பிரேக் வந்ததுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. அப்போ தான் அந்த சாக்கு ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நல்லா கடலை போட்டுன்னு கிடப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோனை பார்த்ததும், எங்கே லஞ்ச் பிரேக் போறியா, இன்றைக்கி நீ ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்த சாக் புக் பண்ணியிருக்கிற கார் ஏதோ வராமல் இருந்திருக்கும், அதனால் கத்துவான், என்ன இவன் கேன்சல் பண்ணினே இருக்கான் அப்படின்னு ரொம்ப கத்தினே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் பயந்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், ரொம்ப பயப்படலாத, நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சைலண்ட்டாக வந்துடுவா. அதுக்கப்புறமேட்டு அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்லேயே கார் நிறுத்தின ஹீரோயின் உட்காந்து இருப்பான். ஹீரோயின் பார்த்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக லூக்கஸ் வந்துட்டான் போல முன்னாடி அப்படின்ட்டு போகலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு சாக் வந்துட்டு, மச்சான் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டியா மச்சான், கதவு திறடா அப்படின்வான். ஹீரோ கதவே திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, வேணா நானும் உன்னை ட்ராப் பண்ணுறேனே அப்படின்ட்டு கதவு திறடா மச்சான், கதவு திறடான்னு ஹீரோ கதவே திறக்க மாட்டான். அப்போ தான் சாக் சொல்லுவான், இவன் என் ஃப்ரெண்டு தான் விளையாடுறான் அப்படின்போது, டேய் என்னை பிக்கப் பண்ணதானே நான் வந்தேன், கதவு திறடா, என்னை பிக்கப் பண்ணல வரலன்னா வேறு யாரடா பிக்கப் பண்ண வந்தேன் அப்படின்போது, நான் உன்னை பிக்கப் பண்ண வரலதோ அவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், அவர் என்ன பிக்கப் தான் பண்ண வந்தார் அப்படின்போது ஹீரோவா வா உள்ளே போகலாம் உள்ளே வா அப்படின்போது கரெக்டாக ஹீரோயின் வந்து கதவு திறக்கும் போது கதவு ஓப்பன் ஆகிடும். ஹீரோயின் உள்ளே உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு ஹீரோ கேட்பான், வேணா நம்ம அவனையும் கொண்டு போய் ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஊன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டு, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அப்படியே ஷாக்லேயே இருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான், டே மச்சான் நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலடா, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைடா, ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ட்டு ரொம்ப பாவமாக இது பண்ணுவானா. ஹீரோவோ சரி வா உள்ள அப்படின்ட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக போவாங்க. அதுக்கப்புறமேட்டு இடம் வந்ததுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கைப்பிடிச்சினே இருப்பாங்க. டே என்னடா நடக்குது அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சாக் வந்து அந்த கார்கிட்டே வெயிட் பண்ணியிருப்பான். ஹீரோ விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பான், ஆமாம் நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், ஏன் நீ பப்ளிக்காக சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு பப்ளிக்காக சொன்னால் பிடிக்காது, அதனால தான் அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா, அதான் ப்ரைவேட்டாகவே வச்சுருக்கோம் நாங்கள் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா சரி அது இப்போ நீ ஆஃபீஸில் அது சரி இப்போ ஆஃபீஸில் வந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கானே, அதுவும் அவளோட பிரதரோட ரூம்மேட்டாமே, அவனுக்கும் ஹீரோயின் மேலே க்ரஷ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்போது என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஷாக்காக கேட்பான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம். வந்துன்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் அந்த பிரதரோட தம்பி வந்து கேட்பான், லிஃப்ட் தரட்டா, நான் வேணா உன்னை கூட்டின்னு போட்டால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்போது இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹீரோ அந்த மாதிரி நான் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கேன், என்னை வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ட்ரிங்க் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு மேக்ஸோட ரூம்மேட் வந்து கேட்பான், வா நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் போது இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுறான், அவன் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கானா, நான் போய் அவனை பிக்கப் பண்ண போகணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோ கூட்டிக்கின்னு ரூமுக்கு வரும்போது ரொம்ப தள்ளாடின்னு அப்படியே குடிச்சது மாதிரியே வருவான். அதுக்கப்புறமேட்டு உட்காரு ஒரு இடத்துல ஏன் இப்படி தள்ளாடினே இருக்க அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே தள்ளாடினே வரப்போ நான் ஷூ கழட்டுறேன் ஹீரோ அப்படின்போது
அப்படியே ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஷர்ட்டுக்கு கழட்டும். அப்போ நீ குடிக்கலையா, நீ ஏமாத்துறியா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் வரும். மேக்ஸோட ரூம்மேட் தான். வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியா, வீட்டுக்கு ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, இவன் ஏன் ஃபோன் பண்ணுறான், இனி அவன்கிட்ட நம்ம கிஸ் பண்ணுறோன்னு சொல்லு அப்படின்வான். என்னது கிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுவா. அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டு இல்லை சாக் ஃபோன் பண்ணி, என்னடா மச்சான் பண்ணுற, அடுத்த வாரம் உன் பர்த்டேல ஏதாவது பிளான் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பான். டே ஃபோனை வேடா, நான் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன், வேறு விஷயமா இருக்கேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடும். அப்போ தான் ஹீரோயின், உன் பர்த்டே வருதா இந்த வீக்கு, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்போது, ஆமாம் நெக்ஸ்ட் சாட்டர்டே வருது அப்படின்போது ஹீரோயின் கேட்பான், உனக்கு எதாவது பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்போது, பிளான்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு. சரி உனக்கு என்ன வேணும் கேளு, நான் அப்படி செய்கிறேன் அப்படின்போது, அப்போ தான் அவன் ஃபோனில் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கான்சர்ட் இருக்கும், வா நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்போது, சரி போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். ஹீரோயினும் ஹீரோவும் கான்சர்ட்க்கு வந்திருப்பாங்க. அப்புறமேட்டு எல்லோரும் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு கோஸ்ட் வந்து, சரி பாட்டு பாடினது போதும், இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாம், கேமரா யார் பக்கம் திரும்புதோ அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ஹீரோயின் இருப்பாள், ஐயோ நம்மக்கிட்ட மட்டும் வந்துடக்கூடாது, கேமரா திரும்பக்கூடாதுன்னு நினச்சினே இருப்பாள். கரெக்டாக ஹீரோவையும் ஹீரோயினை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ சைலண்ட்டாக பக்கத்தில் வரும்போது கரெக்டாக ஹீரோயின் அவன் ஃபோனை வச்சு ஃபேஸை மறைச்சிப்பா. அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணு மறைச்சிக்கிற, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா போல் அப்படின்போது கரெக்டாக ஹீரோ வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுவான். அப்போ தான் சொல்லுவாங்க, பரவாயில்லையே ஷையாக ஃபீல் பண்ணாலும் அவன் கணத்தை அழகாக க்யூட்டாக ஃபேஸை மறைச்சே அவன் கிஸ் பண்ணுறாங்களே அப்படின்போது, அப்புறமேட்டு ஹீரோயின் ஃபோனை கீழே வச்சுட்டு ஹீரோக்கும் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே லூக் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சீன் சும்மா க்யூட்டாக இருக்கும். அப்படியே ஹீரோட ஃப்ரெண்டு சாக் ஃபோன் பண்ணி, என்னடா என்னோட ஒர்க்கிங் ஆளை நீங்கள் இப்படி கூட்டின்னு போயிட்டு ரொமான்ஸாக பண்ணின்னு இருக்க, வேலை பார்க்க வேணாமா அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பான். அப்படியே ஹீரோ அப்படின்ட்டு அவன் கலாய்க்கிற மாதிரி ஹீரோவும் கேட்பான். அதுக்கப்புறமேட்டு ஃபோரம் செக் பண்ணியா, நீயும் ஹீரோயினும் கிஸ் பண்ணுற சீன் வந்து உன் ஃபோரமில் போட்டு விட்ருக்காங்க, போய் பாரும்போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சரி நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சி, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி, இப்படி தெரிஞ்சு போச்சு, 3 மாதம் டெட்லைன் வேறு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சின்னு இருப்பா ஹீரோயின் சோகமாக. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ, என்ன ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ சரி எப்போ நியூ இயர்க்கு வீட்டுக்கு எப்போ போவ அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் 3 நாளில் போவேன் அப்படின்போது, சரி நான் உனக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பர்ஸ்லேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுப்பா, ஒரு ஜேட் புத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட், தேங்க்யூ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினி அவங்க ஃபேமிலி கூட, அவங்க அங்கிள் ஆண்டி கூட நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. அப்போ தான் கரெக்டாக அந்த இது காலா மீட்டிங் அதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்த்துணும், அங்கிள் ஆண்டி வாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டு இருப்போம். அங்கிள் ஆண்டி வந்து டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வச்சுன்னு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த இடத்துல ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி லூக்கோஸோட தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு, லூக்கோஸோட தாத்தா இந்த நேரத்தில் இறந்துட்டாரு, நம்ம வேணால் மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்காக போவாள். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோவே ஃபோன் பண்ணிடுவான். என்ன பண்ணுற, ஹீரோ ஃபோன் பண்ணும்போது ஹீரோயின் கரெக்டாக ரூம்குள்ளே ஓடி வந்து, என்ன பண்ணுற, வீடியோ காலில் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு கேட்பான். அதுக்கப்புறமேட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம ஒன்றா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் பார்த்தா நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபயர் ஒர்க் தானே, நம்ம இப்போ கூட ஒன்றா பார்க்கலாமே அப்படின்ட்டு கரெக்டாக பார்க்கும்போது கரெக்டாக அங்கேருந்து ஃபயர் ஒர்க்ஸாக வரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, சும்மா தான் இருக்கா அப்படின்போது, அப்படியா சரி கீழே பாரு அப்படின்போது ஹீரோயின் கீழே பார்ப்பா. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ அங்கே கீழே தான், அவன் வீட்டுக்கு கீழேயே தான் நின்றுன்னு. ஹீரோயின் லூக்கஸை பார்த்ததும் கீழே போகிறதுக்காக போவாள். அப்போ தான் ஹீரோனோட தம்பி சொல்லுவான், இப்போ கோட் போட்டுன்னு போ, கோட் கூட போடாமல் போறியே அப்படின்னு கத்துவான். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் கீழே போயிட்டு ஹீரோ பார்த்ததும் ஹக் பண்ணுவாள். உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்போது ஹீரோ, ஆமாம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஹீரோயின் சொல்வார், நீ ரொம்ப டயர்டாக இருக்கே, நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன்னு டயர்டாக இல்லையா அப்படின்போது, டயர்டெல்லாம் இல்லை, உன்னை பார்த்து தான் எல்லாம் டயர்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்டு லில்லி ஃபோன் பண்ணுவாள். லில்லி வீடியோ கால் ஹாப்பி நியூ இயர் அப்படின்வா. ஹீரோயின் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு, ஆமாம் உன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுதே அப்படின்போது ஹீரோவை மறைக்கிறதுக்காக ஃபோனை திருப்பி கொண்டு போவான். ஆனால் ஹீரோ அவன் ஃபேஸை காட்டி ஹாய் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் லில்லி வந்து, நீ லூக்கஸ் தானே, லூக்கஸை நீ லவ் பண்ணுற, நீ சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்போது டக்குன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு லில்லி கட் பண்ணுறா ஃபோனை. மெசேஜில் கேட்பா, நானும் ஹீரோக்கு இது நியூ இயர் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுவான். ஹீரோ நியூ இயர் விஷ் பண்ணியிருப்பான் வீடியோ காலில். லில்லி ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. அந்த பட்டப்பேர் ஹீரோ கேட்டதும், என்ன 2 பேரும் சேர்ந்து எனக்கு பட்டப்பேர் வச்சுருக்கீங்களான் போது, அப்படிலாம் இல்லையா, ஏதாவது சும்மா விளையாட்டுக்கு வச்சது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஜன்னல் வழியாக ஹீரோயினோட அத்தை மாமா அப்புறம் அந்த தம்பியெல்லாம் வந்துட்டு, நான் அப்பயே மேக்ஸ் சொல்லுவானே, எனக்கு அப்பயே தெரியும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்பீங்கன்ட்டு, என்கிட்டே போய் சொல்கிற பார்த்தியா அப்படின்போது அவங்க அப்போ ஆன்ட்டி சொல்லிட்டு, சும்மா இருடா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் போல, நீ ஏன்டா அப்படி கலாய்க்கிறாரும்போது
ஹீரோ வந்து அங்கிள், ஆன்டி ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு 3 பேருக்கும் ஹேப்பி நியூ இயர் சொல்லுவான். அவங்களும் ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு டேய் மேக்ஸ் வாடா நம்ம உள்ளே போகலாம். அவங்க 2 பேருக்கு ப்ரைவசி கூடுறா இப்படி நொய் பக்கத்துலேயே நிற்காத வாடா அப்படின்போது 3 பேர் கிளம்பிடுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்லுவோம், 3 மாதம் டெட்லைன் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஷாக் ஆகிட்டு, என்ன 3 மாதம் டெட்லைனா? இவ்வளோ தூரம் நடந்து என் கூட பிரேக்கப் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோட்ட கோவமாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு அப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹீரோ சொல்லுவான், இத்தனை நாள் நீ பிரேக்கப் பண்ணுறத வச்சு தான் யோசிச்சு நின்றியா? இனிமேல் நான் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன், நீ என்னை பிரேக்கப் பண்ணக்கூடாதுன்னு க்யூட்டாக சொல்லுவான் ஹீரோ. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு லில்லியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்புறம் லில்லி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்போது, உனக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ லில்லி கேட்பா, நீங்கள் எப்போலேருந்து டேட் பண்ணுறீங்க? அந்த பாரில் ஹீரோ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தானே பின்னாடி திரும்பி அந்த பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு நீ தானா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்போ நீங்கள் அப்போலேருந்தே லவ் பண்ணின்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு லில்லி கேட்பா. அப்போ ஆமாம் நாங்கள் அப்போலேருந்தே லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சினே சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் பிளான் அப்படின் போது ஹீரோயின் சொல்லுவாள், நான் படித்த ஹை ஸ்கூலுக்கு தான் வாங்க போகலாம் அப்படின்போது 3 பேர் ஹை ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ அவங்க கேட்டில் இருக்க வாட்ச்மேன் பார்த்துட்டு வாட்ச்மேன் பெருக்கின்னு இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் கேட்பேன், நாங்கள் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, விசிட்டர்ஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், இங்கே படித்தவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின் போது ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நாங்கள் இப்போ உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, லூக் தம்பி நீயா, வாப்பா வாப்பா நீ போப்பா உள்ளே போப்பா அப்படின்போது 3 பேரும் உள்ளே வருவாங்க. அப்போ தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்பா, அப்போ நீங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படிச்சிங்களா? அப்பயே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிங்க அப்படின்போது ஹீரோயின் சொல்வா, அப்பா அவருக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் சரி ஆனால் 2 பேரும் என்ன என்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு லில்லி கேட்பா. அதுக்கப்புறமேட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த வாட்ச்மேன் ஒரு தாத்தா இருப்பார், ஒரு ரூமுக்கு போவாங்க. அந்த தாத்தா அவங்களோட லுக்கை பார்த்து தான், இப்போ தான் தம்பி உன்னை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வருது, நீ அந்த ஸ்கூல் விட்டு போனதுக்கப்புறமேட்டு நிறைய பொண்ணுங்க உனக்காக லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க உன்கிட்ட கொடுக்கறதுக்காக, ஆனால் யார் இன்னும் கொடுக்க முடியல, இந்தாப்பா இந்த லெட்ரு இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்போது ஹீரோயின் யோசிப்பா, ஐயோ லெட்ரா, நாமளும் ஹீரோக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கோமே, ஒருவேளை அது ஹீரோ பார்த்தா என்ன நினைப்பானோ அப்படின்ட்டு நான் வேணால் இதை செக் பண்ணட்டுமா ஹீரோக்கிட்ட கேட்பா. அப்புறம் என்ன ஜலஸ் ஆகுறியா அப்படின்னு, அப்படிலாம் இல்லையே நான் சும்மா தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு சரி பாரு அப்படின்போது கரெக்டாக ஹீரோயின் எழுதின லெட்டரை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பா. அதுக்கப்புறமேட்டு அப்போ தான் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைப்பா, அந்த ஓல்டு க்ரஷ்ஷாக இருந்து நம்ம எழுதுனது நம்மக்கிட்டே இருக்கட்டும், இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு ஹீரோயின் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பா. ரூமுக்கு வந்ததும் ஹீரோயின் அந்த லெட்டர்லாம் பார்த்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துன்னு இருப்பாள். அப்போ தான் கரெக்டாக லில்லி ரூமுக்கு வருவா. லில்லி இப்போ வந்ததும், ஆமாம் இன்றைக்கி ஸ்கூலில் நீ ஒரு லெட்டர் எடுத்து ஒழிச்சு வச்சியே, என்ன லெட்டர் அதை மறைக்காமல் சொல்லு அப்படின்போது, அதை நான் சின்ன வயசு படிக்கும் போது அவனுக்கு லூக்கஸ்க்காக எழுதியிருந்தேன், ஆனால் அது இப்போ கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, நீ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணியிருக்க போல் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் லில்லி சொல்கிறான், நீ ரொம்ப ஹர்ட் ஆகிடுவ, எங்கே லூக்கஸை லவ் பண்ணி ரொம்ப ஹர்ட் ஆகிடுவியோ அப்படின்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனால் இப்போ பரவாயில்ல, லூக்கஸ் உன்னை நல்லா பார்த்துப்பான், அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டான்னு இப்போ எனக்கு புரியுது, லூக்கஸ் உன்னை நல்லா பார்த்துப்பான், நீ லூக்கஸ் கூட நல்லா இருப்ப அப்படின்ட்டு லில்லி சொல்வாள். ஹீரோயினும் லூக்கஸும் அவங்க ஆண்ட்டும் மாமாவையும் பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்போ ஒரு அங்கிள் வந்து சொல்வார், என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவள் இத்தனை வருஷம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இல்லை, நான் தான் இத்தனை வருஷம் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்த்துருந்தேன், இப்போ நீ தான் அவளை பார்த்துக்கணும், நீ எப்பயும் நல்லா பார்த்துப்பேன்ட்டு நான் நம்புகிறேன் அப்படின்போது ஹீரோவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஹீரோவும் நானும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அங்கிள், அவளை எந்த இது ஹர்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டு அங்கிளை வந்து அந்த ஆண்டி கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவா சரிவா நம்ம 2 பேரும் ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டின்னு போவாங்க. ஹீரோயின் ரூம் எல்லாம் சுற்றி காமிப்பா. அதுக்கப்புறம் அவள் படிக்கிற புக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன நீ இந்த புக்ஸ்லாம் படிக்கிறாள், அதை நான் லைப்ரரியில் இருக்கும்போது சின்ன வயசில் அது படித்தது, அது இன்னும் அப்படியே இருக்கும்போது அதில் வந்து பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி புக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு தெரியாமல் சரி அப்படின்ட்டு அந்த புக்கில் நைஸாக அவனோட ஜாக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்புறம் ஹீரோ யோசிப்பான், அந்த புக்கு பார்த்துட்டு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவளுக்கு பிடிக்கும் என்ன ஏதுன்னு யோசிச்சுன்னே இருக்கும். நாம தான் இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு என்ன பண்ண போகிறோன்ட்டு சைலண்ட்டாக படுத்துருவான் ஹீரோ. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவன் தம்பி மேக்ஸ் ஃபோன் பண்ணுவான், அக்கா எங்கே இருக்கா என்ன பண்ணுறேன்ட்டு. அப்போ ஹீரோ ஃபோன் எடுத்துகிட்டு அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்போது, அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, அவள் குளிச்சுன்னு இருக்காளா அப்படின்ட்டு மேக்ஸ் ஃபோனை வச்சுருவான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது, யாரோ ஃபோன் பண்ண மாதிரி இருந்துச்சு யாருன்னு கேட்கும்போது, உன் தம்பி தான் மேக்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்போது இப்போ ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்த்துனே இருப்பாள். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான், ஆமாம் என்கிட்டருந்து ப்ரைவசியாக ஏதோ மறைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லையே, இப்போ உன் ஃபோன் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவேன், நான் உன்னை எப்போ ஃபஸ்ட் லவ் பண்ணனோ அதுதான் என் பாஸ்வேர்டு அப்படின்போது, இப்போ தானே இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணுவோம் அப்போ தானே அப்படின்போது, இல்லை நான் உன்னை ஸ்கூல்லேருந்தே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன்.
அவன் ஷாக் ஆகிட்டு, என்ன ஸ்கூல்லேருந்து என்ன லவ் பண்ணுறியா? நீ சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்போது, அப்போ தான் ஹீரோயின் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி லெட்டர் கொடுப்பா. நான் அன்றைக்கி வாட்ச்மேன் அங்கிள் சொன்னார்ல உனக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சுன்ட்டு, அதில் நானும் அனுப்பின லெட்ரு ஒன்று உனக்கு நான் அந்த ரிவர் அட்ரஸில் அனுப்பினேன். ஆனால் அந்த அட்ரஸில் உனக்கு போவே இல்லை போல், அதான் அந்த அங்கிள் கிட்டே இருந்துச்சு, அதான் நான் உனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்போது, ஹீரோ கூட நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு. ஹீரோயின் நான் வெளியே போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் நீ படி அப்படின்ட்டு, கொஞ்சம் சைலண்ட்டாக படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போய்டுவா வெளியே. அதுக்கப்புறம் ஹீரோ லெட்டர் எடுத்து படிப்பான். இந்த மாதிரி நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன தெரியுமா என்னன்னு தெரில, ஆனால் நான் உன்னை சைலண்ட்டாக நான் உன்னை பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணின்னு தான் இருக்கேன். உன் மேலே எனக்கு ரொம்ப பெரிய க்ரஷ் இருக்குது, இதுதான் என் ஃபோன் நம்பரு, நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்கணுன்னு இருக்கேன், உனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அந்த லெட்டரில் எழுதியிருப்பான். ஹீரோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஹீரோயின் என்ன இவ்வளோ நேரம் ஆயின்னு ஒரு ரெஸ்பான்ஸும் காணுமே அப்படின்ட்டு டோரை தட்டலான்னு போடுவாள். கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துல வந்து நிற்பான். டோர் தட்டும்போது ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபீல் பண்ணுவான், சரி நான் ரொம்ப நாள் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், சரி வா நான் கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்போது ஹீரோயின் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இந்த லெட்டரை மறுபடியும் இப்போ டெலிவரி போஸ்ட் பண்ணலாம், மறுபடியும் நான் கரெக்டான அட்ரஸ் தரேன், அதுக்கப்புறமேட்டு அது கரெக்டாக எனக்கு வரும்ல அப்படின்போது, அப்படியா சரின்ட்டு ஹீரோவும் கரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இந்த லெட்டர் இந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, அந்த லெட்டரில் அந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்து இந்த ஃபோட்டோ வந்து தானம்மா இந்த பொண்ணு நீ தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது நான் தான், இது இவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்லுவான். அவங்க 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, இத்தனை வருஷம் எனக்கு எங்கள் அத்தையும் மாமாவும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்கினாங்க, இவங்க இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரிலன்ட்டு அப்புறம் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஹீரோ சொல்லுவான், நீ ஒன்றுத்துக்கும் ஃபீல் பண்ணாத, அதான் எல்லோரும் இருக்கோம்ல, உன் கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, உன் மேலே லவ் காட்டுறவங்க தான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப பேம்பர் பண்ணுவான். ஹீரோயின் அங்கே ஒரு ரிவர் பிளேஸில் உட்காந்துருப்பா. இந்த மாதிரி போஸ்ட்மேன் வந்து இந்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த போஸ்ட்டை பிரித்து பார்ப்பா ஹீரோயின் அந்த லெட்டரை வாங்கி படிப்பாள். அந்த லெட்டரில் வந்து ஹாய் க்ளோரி, நான் உன்னை மீட் பண்ணதில் ஒரு லெட்டர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எழுதின லெட்டர் எனக்கு வந்துடுச்சு, அப்புறம் நம்ம 2 பேரும் இனிமேட்டு எப்பயுமே டச்லேயே இருக்கலாம், எப்பயுமே நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை, நான் வந்துட்டு ஒன்று கேட்கணுன்னு இருக்கேன்ட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி லெட்டரில் எழுதியிருக்கோம். ஹீரோயினும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். திடீர்னுட்டு ஹீரோ பின்னாடி நின்று க்ளோயி அப்படின்னு கூப்பிடுவான். திடீர்னு பார்த்தா ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பான். ஹீரோயின் ஆமாம் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கட்டுப்பிடிப்பாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது. இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்படி மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி லவ் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இந்த ட்ராமா. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ராமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராமா நேம் சொல்லுங்கள். தேங்க்யூ.